நம்ம சைக்கிள் மாதிரியே இருக்கு. நம்ம சைக்கிள் தான். இங்க அண்ணா, இந்த சைக்கிளை யார் நிறுத்தினதுன்னு பாத்தியாண்ணா? பார்க்கலப்பா. நீ பாத்தியாண்ணா? நான் பார்க்கல கட்டேன். ஏய் கருணா, வேலு எப்படிப்பா இருக்கிற? ஏன் இங்க நின்றுட்டு இருக்கிற? யாருன்னா வராங்களா? இல்லைப்பா, உன்னை பார்க்க தான்ப்பா நின்றுட்டு இருந்தேன். தப்பாக நினச்சிக்காத. சைக்கிள் எனது. 5 நாளைக்கு முன்னாடி தான் திருடு போச்சு. இது ஊர் சைக்கிளா? என்னப்பா சொல்ற? ஆமாப்பா, செட்டியார் கொடுத்தது. வாங்கின கடனை கூட திருப்பி கொடுக்க முடியல, அதுக்குள்ளே திருடிட்டானுங்க. நானும் ஒருத்தங்கிட்ட காசு கொடுத்து தான் வாங்கினேன். என்கிட்ட திருநவன் உங்ககிட்ட வித்துட்டு போயிட்டானே. ஏன்பா நீ போன வருஷமே ஃபாரஸ்ட்காரன் ஆகிட்டேன்னு சொன்னாங்க? எங்க வருஷம் செலக்ட் ஆகுறேன், லட்சக்கணக்கில் பணம் கேட்குறானுங்க. அதான் சைக்கிளில் வர ஓட்டியாவது பணம் சேர்க்கலாம்னு ஒரு வாரமாக வர ஓட்டுறேன். நீ என்னப்பா படித்தவன் சைக்கிள் வர ஓட்டுறேன்னு சொல்கிற? படித்தா என்ன, பணத்துக்கு எங்கே போகிறது? நீ ஏன் இன்னும் சைக்கிள் வாங்கின கடனை கழிக்கலங்கிற? அட சைக்கிளை விடுப்பா, சைக்கிள் என்ன பொழைக்க முடியாதா? இப்போ கூட சைக்கிள் தான் இல்லை, தலையில் வர சுமக்கல. இந்த சைக்கிளை நீயே வச்சுக்க. படித்தவன் சைக்கிள் ஓட்டினா தான் கௌரவமாக இருக்கும். நான் அப்படியே தலைமையில் தூக்கிக்கிறேன். ஏய் என்னப்பா யோசிக்கிற? ஒன்று பண்ணலாமா? நான் ஒரு நடை ஓட்டிட்டு உங்ககிட்ட தரேன், நீ ஒரு நடை ஓட்டிட்டு என்கிட்ட தா. நம்ம 2 பேருமே ஒரே சைக்கிள் யூஸ் பண்ணலாம். என்ன சொல்கிற? ஓகேவா? படித்தாலும் தான். ஏண்டா கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டமா? ஆமாப்பா, நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. நம்ம ஊர் பசங்க ஏதோ பரிச்செல்லாம் எழுதி வேலைக்கு போகிறானுங்களே, அது மாதிரி போகிற வேண்டி தானே? இல்லை வேலு, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஆகிறது தான் என்னுடைய கனவு. இதை போய் வண்டியில் ஏற்றினா தான் மிச்சம் 5000 வாங்க முடியும்டா. ஏய் சீக்கிரம் வேலையாகட்டும்டா. முடியறதுக்குள்ளே வண்டியில் ஏற்றணும். நான் அந்த 4 துணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். சீக்கிரம். மிஸ் இன்ஃபார்மர் சொன்ன ஸ்பாட் இதுதானே? ஆமாம் சார், ஒரு 10 பேருக்கு மேலே இருக்கிறதா சொன்னாங்க சார். ஏய் அறுக்க நிறுத்துங்கடா. என்ன சொல்கிறேன்? அப்படி இல்லை, நிறுத்துங்கடா. எப்படி ஃபாரஸ்ட் ஆபீஸுக்கு வரேன்னு தெரியும்டா. உங்களுக்கு ஒன்றும் ஆகல இல்லை? என்ன எனக்கு ஒன்றும் இல்லை சார். சார் தப்பிச்சு ஒன்றும் குட்டையா சார், அவனை விடக்கூடாது சார். யாரு? கதவை தரப்பா. கதவை திறப்பாவா? சார் இவ்வளோ நேரத்துக்கு என்ன சார்? இந்த பக்கமாக வந்தேன், தண்ணி தாகமாக இருந்துச்சு, கொஞ்சம் தண்ணி கூட. சார் கொஞ்சம் தண்ணி. ஓஹோ, கல்யாணம் எத்தனை நாள் ஆச்சு? 8 நாள் ஆச்சுங்க சார். கல்யாணம் முடிச்ச கையோட வாங்கின கண்ணாடிக்கு உங்கள் அப்பா செமர வெட்ட போயிட்டானா? இல்லைங்க சார். மரவெட்டின இடத்துல உங்கள் அப்பனை கைங்காலமாக பிடிச்சேன், தப்பிச்சிட்டான். உங்கள் அப்பனுக்கு பதிலாக நீ என் கூட வா. உங்கள் அப்பா வந்த உடனே நான் அனுப்பிச்சிடுறேன். சார் காத்தாலும் நானே எங்கள் அப்பனை கூட்டு வந்து விட்டுறேன் சார். தப்பாடுறா, வெளியே அதிகாரிங்களாம் இருக்காங்க, மரியாதையே என் கூட வந்துரு, இல்லைன்னா உன் பொண்டாட்டியை சேர்த்து கூட்டி போக வேண்டியதாக இருக்கும். கட்டாயமாக நானே கூட்டின்னு வந்துடுறேன் சார். இப்போ நீ வரப்போறியா இல்லையா? காத்தால எங்கள் அப்பா வந்துச்சுன்னா மறக்காமல் வர சொல்லிடு. வாடா. ஏய் நீங்க வர போய் கதவை இழுத்து மூடிட்டு படு. வாடா.
வீட்டுக்கு போகிறேன்ப்பா. ஏன்பா? இல்லை, அந்த ஃபாரஸ்ட் காரனை தூக்கி போட்டு ஓடியாரப்பா. உன்னை எப்படி ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்க்கு வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும்னு சொன்னான். ஒரு வேளை என் பையனை கூட்டு போனாலும் கூட்டு போயிடுவானு. நான் வர்றேன்ப்பா. நில்லுப்பா. அண்ணா 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 வாண்ணா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நீ எதுக்கு தேவையெல்லாம் பயந்துங்கிற? இல்லை வேடிப்பா, நாங்களாம் இருக்கிறோம்ல. சரி சரியில்லை. அவன் கல்யாணம் ஆகி 8 நாள் தான் ஆகுது. உட்கார். நான் பண்ண தப்புக்கு அவன் என்ன பண்ணுவான்? ஒரு வாட்டி வீட்டுக்கா போயிட்டு வந்தால் நிம்மதியாக இருக்கும். போட்டு குழப்பிக்காதண்ணா. இந்தா இதில் மருந்து பருத்தி பண்ணி வச்சுருங்கிறேன். இந்த புடி கப்பு கப்பு 4 இழு. பாரசுக்கார பையனை கூட்டு போயிட்டானா என்ன? நாளை காலைல முதலாளியை கூட்டு போய் பையனை கூட்டு வர வேண்டியதுதான். எங்க அத காணோம். அது வரலைங்களா சார்? வண்டியில் தாம்மா இருக்கான். சட்டை இல்லாமல் கூட்டு போயிட்டேன்ல. உன்னை சட்டை எடுத்துகிட்டு வர சொன்னான். நான் வரல. நீ சட்டையை கொடுத்துட்டு வந்துடும்மா. புரிஞ்சுதா? போ. போலாமா? வா. வா. எங்க சார் வண்டியவே காணோம். நான் வரல. அங்க பாருமா, வண்டி நிக்குதா? வா. என்ன உன் புருஷனை தேடுறியா? ஆமாங்க சார். அவனை ஒன்றா நாங்கள் முழுங்கிற மாட்டோம். வயசு என்ன? உன்னை தான் கேட்குறேன், வயசு என்ன? 5 வயசுங்க சார். போய் இந்த திட்டு பையன் தான் உனக்கு கிடைச்சானா? எங்க அத்தை பையங்க சார். அத்தை பையன். காலையில் அவங்க அப்பா வந்த உடனே விட்டுறேன்னு சொல்லி தானே கூட்டு வந்தேன். ஆமாங்க சார். அதுக்குள்ளே தப்பிச்சு ஓடி போயிட்டான். தப்பிச்சிட்டானா? இப்பதான் வண்டியில இருக்கிறான்னு சொன்னீங்க. வண்டியில் தான் இருக்கான். தப்பிக்க பார்த்தான். கோவத்தில் 2 தட்டினேன். செத்து போயிட்டான். செத்துட்டாரா? ஐயோ ஐயோ ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? இப்படி கொண்டு வந்து கொன்னுட்டீங்களே. ஐயோ ஐயோ கடவுளே. அட பாவிங்களா. என்ன பண்ணுவேன்? என்ன பண்ண போறீங்க? தயவு செஞ்சு எதுவும் பண்ணாதீங்க. அவரை என்ன பண்ண போறீங்க? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? அவரை விட்டுருங்க. சுடாதீங்க. இவன் புருஷன் அடையாளம் காட்டுறதுக்கு தான் இங்கே வந்தேன். மீறி எங்கள் பேச்சை கேட்கலன்னா இவன் நக்சலைன்னு சொல்லி உங்கள் குடும்பத்தையே உள்ள தள்ளிடுவோம். ஜாக்கிரதை. நீ வேறு சின்ன பொண்ணாக இருக்க. அடுத்து ஒரு கல்யாணம் கூட கட்ட முடியாது. புரிஞ்சுதா? எந்திரி.